வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். புதிய கல்வி மறுசீரமைப்பின் போது 6ஆம் தரத்துக்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்றில் விடப்பட்டுள்ள தவறு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணையின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை ஏன் அரசு வெளியிட தயங்குகின்றது என முன்னாள் அமைச்சர் கம்மன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இந்த அறிக்கை உள்ளக விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என தட்டி கழிக்கின்றனர். தவறை செய்தவர் யார் என்று முதல் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதால் அது தொடர்பில் மக்களுக்கு தெரியப்படுத்தி அரசின் 2வது தலைவரை காப்பாற்றுவதை அரசு செய்ய வேண்டிய கடப்பாடாக இருக்கின்றது. ஊடகவியலாளர் மாநாட்டில் இது தொடர்பான உண்மை தகவல்களை வெளியிடுவார்கள் என்று நாம் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அப்படியொன்றும் வெளியிடப்படவில்லை. உள்ளக விசாரணை அறிக்கையை மறைப்பதென்றால் தவறிழைத்தது பிரதமரை என்ற சந்தேகம் எழுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 2700 இடங்களை தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மன்முனை தென் எருவில் பற்று பிரதேசத்தில் 19 இடங்களும், போரதீவு பற்று பிரதேசத்தில் 34 இடங்களும் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட போரதீவு பற்று பிரதேசத்தின் கண்ணபுரம் கிராம மக்களுக்கான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறாக தெரிவித்துள்ளார். தொல்பொருள் திணைக்களம் போரதீவு பற்று பிரதேசத்துக்கு அண்மையில் வந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த பதாதைகளை நிறுவுவதற்கு அம்மக்கள் விடவில்லை. அவ்வாறு மக்கள் விரட்டியிருந்தால் அந்த தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட இடமாக மாறியிருக்கும். அதன்போது செயற்பட்ட பொதுமக்கள் 55 பேருக்கு வழக்கு போட்டிருக்கின்றார்கள். எமது தமிழினத்துக்காக இந்த கண்ணபுரம் மக்கள் எடுத்துக்கொண்ட மாபெரும் பணியாகும். கடந்த காலத்திலேயே ஆயுதங்கள் இருந்தன. ஆயுதத்தை வைத்து போராடிய ஒரு இனம் நாங்கள். தற்போது நிலையில் ஆயுதம் இல்லை. நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய ஜனநாயக உரிமை போராட்டத்தை செய்து வருகின்றோம். போராட்டத்தில் வடிவம் மாறியிருந்தாலும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயற்படுகின்றோம். மக்கள் அன்றைய தினம் மழையையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக போராட்டம் செய்த காரணத்தினால் தான் இந்த பிரதேசத்திலே தொல்பொருள் திணைக்களம் எனும் அடையாளப்படுத்தப்பட்ட பதாதைகளை போடவில்லை. அவ்வாறு அவர்கள் பதாதைகளை இட்டு தொல்பொருளிடம் என அடையாளப்படுத்தப்பட்டிருந்தால் அதன் பின்பு அப்பகுதிக்குள் எமது மக்கள் சென்று ஒரு சிறிய வேலையை கூட செய்ய முடியாமல் போகும். சில சிற்பத்தை மாற்ற வேண்டும் என்றால் கூட தொல்பொருள் திணைக்களத்தின் அனுமதியை பெறாமல் அதனை மாற்ற முடியாது. மாறாக அவர்கள் அனுமதியை தரவும் மாட்டார்கள். அவ்வாறு அனுமதி இல்லாமல் அப்பகுதிக்குள் உள்நுழைந்து அதனை தொட்டால் கூட வழக்கு போடாமல் நேரடியாகவே சிறைச்சாலைக்கு அனுப்புவார்கள். மாறாக பிணை கூட வழங்க மாட்டார்கள். இலங்கையில் 2 பாரிய சட்டங்களுக்கு பிணை இல்லை. ஒன்று பொதுச் சொத்து சட்டம், மற்றது தொல்பொருள் சட்டம். தற்போதைய நிலையில் கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், கற்பழித்தவர்கள், கஞ்சா கடத்தியவர்கள், போதை வஸ்து கடத்தியவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள். எங்களுடைய மாவட்டத்தில் இவ்வாறான பணிகளை செய்தவர்கள் தற்போது சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் இவ்வாறு கொடூரமான பிழைகளை செய்தவர்கள் கூட போலீஸ் குழுக்களை அமைத்து தீவிரமாக தேடவில்லை. ஆனால் தொல்பொருள் தொடர்பில் செயற்பட்ட எமது தவிசாளர்களை போலீசார் தேடி வருகின்றார்கள். இந்த நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினரின் செயற்பாடுகளுக்கு எதிராக எமது மக்களை எமது தலைவர்கள் சரியான முறையில் வழிநடத்தி எதிர்ப்பு வெளியிட்டு அவர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 2700 இடங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மன்முனை தென்னருவியல் பற்று பிரதேசத்தில் 19 இடங்களும், போரதீவு பற்று பிரதேசத்தில் 34 இடங்களும் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. பிரதேச சபையில் அனுமதி பெற்ற பின்னர் பதாதைகளை நடுமாறு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்துள்ளது. இனிமேல் தொல்பொருள் திணைக்களம் இப்பகுதியில் பதாதைகளை நடுவதற்கு வருவதாக இருந்தால் பிரதேச சபையின் அனுமதி பெற்ற பின்னரே வர முடியும். எதிர்காலத்தில் ஜனாதிபதி வரைக்கும் இந்த செய்தி செல்லக்கூடிய வகையில் மாபெரும் ஜனநாயக போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். இவ்வாறானதான் முல்லைத்தீவிலும் குருந்தூர் மலை அமைந்துள்ள பகுதியில் விகாரை இருப்பதாக தெரிவித்து அப்பகுதியை சுற்றியிருக்கின்ற 1000 ஏக்கர் நிலத்தை அபகரித்துள்ளார்கள். அதில் வருபவர்கள் யாராவது மகாவம்சம் என கூறி சிங்களவர்கள் எழுதிய புத்தகத்தை வைத்துக் கொண்டு பல கதைகளை கூறுவார்கள். இந்த நிலையில் தான் எமது மாணவர்கள் கல்வி கற்கின்ற பாடப்புத்தகங்களிலும் தமிழர் வரலாறுகள் இல்லை. மாறாக சிங்கள மன்னர்களின் வரலாறுகள் தான் அமைந்துள்ளது. தொல்பொருள் திணைக்களத்தின் வேலை செய்பவர்களும் இவ்வாறான வரலாறுகளை படித்துவிட்டு தான் வருகின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வந்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒதுக்கீடு இல்லை. இது என்ன அரசாங்கம் என்றால் எமக்கு விளங்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு தான் இல்லை. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்த சம்பளமே இல்லை. அதனையும் அரசாங்கம் பறித்து எடுத்துக் கொள்ளுங்கள்
செய்திகள் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்டங்களை மீறியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இன்று காலை நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். இதன்போது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பதுளை நீதிவான் உதித் குணதிலக்க குறித்த வழக்கை மே மாதம் 5ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். பொதுத் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவடைவிருந்த தினத்தில் பகல் வேளையில் பதுளை நகரில் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் ஊர்வலமாக சென்றமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த வருடம் நவம்பர் 20ஆம் தேதி பதுளை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்த போது கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து ஹரின் பெர்னாண்டோ அன்று பதுளை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் 5 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த ஆட்சியை கவிழ்க்க எம்மால் முடியாது, அதற்குரிய பணியை மக்கள் தான் முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எதிரணியின் அரசியல் செயல்பாடு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஓர் அரசின் நிலைத்தன்மையை நீடித்த ஆட்சியும் உண்மையில் மக்களிடமே உள்ளது. அதாவது அரசின் ஆயுள் என்பது மக்களின் கைகளிலே காணப்படுகின்றது. அரசின் ஆயுள் காலம் 5 என கூறப்பட்டாலும் கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியை அதற்கு முன்னரே மக்கள் கவிழ்த்தார்கள். எனவே அரசின் ஆயுள் என்பது மக்களின் கைகளிலே உள்ளது. நாடு முன்னால் உள்ள சவால்களை தேசிய மக்கள் சக்தி அரசு எதிர்கொண்டால் நல்லது, ஆனால் அதற்குரிய சாத்தியம் உள்ளதா என்பது சந்தேகம் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிச்சயம் மீண்டெழும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாமர சம்பத் தசநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்ட அவர் கட்சி தலைமையகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார். அதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி ஆனது 3 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் ஆட்சியை பிடித்தது. ஏற்ற இறக்கங்களை அந்த கட்சி சந்தித்தது. இன்று அந்த கட்சி 159 எம்பிகள் இருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் நிச்சயம் மீட்டெழும். அதை நோக்கி எமது பயணம் தொடரும். அதற்காக நான் அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். கட்சியை விட்டு சென்றவர்கள் நிச்சயம் மீண்டும் வருவார்கள். பல வருடங்கள் கட்சி தலைமையகம் பக்கம் வராதவர்கள் கூட இன்று வந்தார்கள். இதுதான் முன்னோக்கி செல்வதற்கான மாற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையில் புதிதாக 72,000 பேரை இணைத்துக் கொள்வதாக தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சருமான ஆண்ட்ரூ ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் பொதுமக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான மற்றும் நெருக்கமான சேவைகளை வழங்கும் அரசு நிறுவனங்கள் உட்பட முழு அரசு சேவையிலும் உள்ள வெற்றிடங்களை பூர்த்தி செய்யப்பட உள்ளன. குறித்த வேலை வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தேவையான ஒத்துழைப்பையும் தேவையான நிதியையும் 20 பில்லியன் ரூபாவையும் அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார மேம்பாடு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையில் உள்ள அந்தந்த வெற்றிடங்களை பட்டதாரிகள் கூட போட்டித் தேர்வு எதிர்கொண்ட பின்னரே ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமை நிறைந்த ஒரு குழுவை அரசு சேவையில் கொண்டு வருவது பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவதில் பெரும் உறுதுணையாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் 25,000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்றார்கள். ஓய்வு பெறுபவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்க வேண்டும். அதற்கமைய பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழு மூலம் வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சுகள், கூட்டுத்தாபனங்கள், சட்ட ரீதியான வாரியங்கள் மற்றும் பிற பொது நிறுவனங்களின் பணிப்பாளர் வெற்றிடங்களை விரிவாக நிரப்புவதன் காரணமாக இந்த ஆண்டு பல புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். பொதுமக்களுக்கு நேர்மையான அரசு சேவையை வழங்கும் நோக்கில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கும் அரசு சேவையில் புதிய ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் நாட்டின் வரலாற்றில் அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ள ஆண்டாக 2026ஆம் ஆண்டு பதிவு செய்யப்படும் என அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மத்திய மாகாணத்தில் 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 3 இடங்களும் மண் சரிவு அபாயம் காரணமாக வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டத்தில் உடுதும்பர, நுவரெலியா மாவட்டத்தின் நெல்தண்டகிண்ண மற்றும் வலப்பனை ஆகிய பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்டது. அது 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியுமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேலும் 3 மாவட்டங்களுக்கு அவதானமாக இருக்குமாறும் மற்றும் 4 மாவட்டங்களுக்கு விழிப்பாக இருக்குமாறும் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. வெண்ணப்புவ வைக்கால தம்பரவில பிரதேசத்தில் இன்று காலை 5 பேர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் மேலும் 2 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
அவ்விருவரும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சட்டவிரோத மதுபானம் என கருதப்படும் திரவம் ஒன்றை இந்த மரணங்களுக்கு காரணம் என தற்போது சந்தேகிக்கப்படுகின்றது. வெண்ணப்புவ வைக்கால தம்பரவில பிரதேசத்தில் உள்ள அரைக்கும் ஆலை ஒன்றில் ஊழியர்கள் 5 சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்னர் இந்த குழுவினர் ஏதோ ஒரு திரவத்தை அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் பல சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்களில் 2 இன்று காலை அந்த ஆலையில் உள்ள அறை ஒன்றில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளனர். மேலும் 3 ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அந்த ஆலையின் அருகில் வீடொன்றில் இருந்த ஒருவரும் இன்று காலை மர்மமான முறையில் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். அதே பிரதேசத்தில் அமைந்துள்ள வாகன திருத்தகம் ஒன்றில் இருந்த மேலும் 3 இன்று காலை ஆபத்தான நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்துவதுடன் பின்னர் அவர்களில் 2 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மரணங்கள் தொடர்பில் வெண்ணப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சட்டவிரோத மதுபானம் அருந்தியமையே இதற்கு காரணமாக இருக்கலாம் என தற்போது சந்தேகிக்கின்றனர். எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றொரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.